திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சட்டவிரோத தரிசன டிக்கெட் விற்பனை செய்யப்படுவதை தடுக்க வேண்டும் என சம்பந்தப்பட்டவர்கள் மீது அறநிலையத்துறை, காவல்துறை இணைந்து குற்றவியல் நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவினா. சென்னையை சேர்ந்த சண்முகராஜன் என்பவர் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு பொதுநல வழக்கினை தாக்கல் செய்துள்ளார். அதில் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், அதாவது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் தமிழகத்தின் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாகும். ஆனால் கோவில் நிர்வாகம் தரப்பில் சிறப்பு தரிசன கட்டணமாக 100 வசூலிக்கப்படுகிறது. எனவே கோவிலின் இணையதளத்திலேயே பூஜைக்கான டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. ஜூலை 26ஆம் தேதி கோவிலுக்கு சென்ற போது பக்தர்கள் கோவிலினுள் செல்வதற்கான வழிகள் முறைப்படுத்தப்படவில்லை. ஆன்லைனில் அல்லாமல் சிறப்பு தரிசன கட்டண டிக்கெட்டுகள் விற்கப்படுவதாக கூறப்பட்ட நிலையில் அதனை பெற்றுக்கொண்டு ஏராளமான பக்தர்கள் அங்கீகரிக்கப்படாத வழிகளில் கோவிலுக்குள் செல்ல முயன்றனர். இதனால் முறையாக ஆன்லைன் வழியாக விண்ணப்பித்து சிறப்பு தரிசன டிக்கெட்டுகளை பெற்றவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். கோவிலால் அங்கீகரிக்கப்படாத சில நபர்கள் பூசாரிகள் எனும் பெயரில் இதுபோன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு பண மோசடி செய்து வருகின்றனர். இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகிறது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி அதிகாரியிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆகவே கோவிலில் தரிசன நுழைவு, அவற்றின் கட்டண விலை ஆகியவற்றை முறைப்படுத்தவும், அங்கீகரிக்கப்படாத நபர்கள், புரோக்கர்கள் டிக்கெட் விற்பனை செய்து பணம் வசூலிப்பதை தடுக்கவும், அந்த டிக்கெட்டுகளை பயன்படுத்தி பக்தர்கள் கோவிலுக்குள் நுழைவதை தடுக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என அவர் கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், அருள் முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் கூறப்பட்டது என்னவென்றால், கோவிலின் ஸ்ரீஹர சுந்தரிகளே தரிசன டிக்கெட் விற்பனை செய்யும் செயலில் ஈடுபட்டுள்ளனர். இதனை தடுக்கும் விதமாக கோவிலை சுற்றி தகவல் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் கூறும்போது, கோவிலுக்கு வருவது நிம்மதியை தேடியே அங்கும் சட்டவிரோத செயல்கள் நடைபெறுவதை ஏற்க இயலாது என குறிப்பிட்டு தூத்துக்குடி SPயை வழக்கில் சேர்த்து உத்தரவிட்டனர். மேலும் கோவிலின் பாதுகாப்பிற்கு தேவைப்படும் கூடுதல் காவலர்களை பணியில் அமர்த்த உத்தரவிட்டுள்ளனர். தொடர்ந்து சட்டவிரோத தரிசன டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படுவதை தடுக்க இந்து சமய அறநிலையத்துறையும் காவல்துறையும் இணைந்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அமைதியான முறையில் சாமி தரிசனம் செய்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டனர். தொடர்ந்து வழக்கு தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்துள்ளனர். ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி மணிகண்டன்.